நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்திலேயே வெளிநாடுக்கு சென்று விட்டாரு. வெளிநாடுகளுக்கு சென்று கார் பந்தயங்கள்ல தொடர்ந்து கலந்து கொண்டும் இருக்காரு. அண்மையில கூட துபாய்ல நடைபெற்ற 24H அப்படின்ற கார் பந்தயத்துல 3வது இடம் பிடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தாரு. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஸ்டே பண்ணி அடுத்தடுத்த கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ள போவதாக அண்மையில கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, இவர் நடித்து முடித்துள்ள 2 படத்துடைய ரிலீஸிற்கு ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு திரைப்படமான விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா, மற்றுமொரு திரைப்படமான குட் பேட் அக்லி அடுத்த மாதம் 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்திற்காக தான் ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல படக்குழு இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா படத்துடைய ரிலீஸிற்கு இன்னும் 20 நாட்கள் கூட இல்ல அப்படின்றதுனால இந்த அப்டேட்டுகள் எல்லாம் கண்டிப்பாக வெளியிட்டே ஆக வேண்டும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடலான ஓஜி சம்பவம் அப்படின்ற பாடலுக்கான ப்ரோமோ வீடியோ நேற்று வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிச்சு. யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த படத்துடைய இசையமைப்பாளர், இந்த படத்துடைய இயக்குனர் அப்படின்னு இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம ஏகே அவர்களுக்காக ஒரு மரண மாஸ் பாடலை கொடுத்திருக்காங்க. இந்த பாடலுடைய ப்ரோமோ பார்த்த உடனேயே பாடல் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு மேலாக இந்த பாடல் தற்போது இருக்கு. பாடல் வெளியாகி கொஞ்ச நேரத்திலேயே பலவிதமான சாதனைகளை முறியடிச்சிருக்கான். குறிப்பாக இதற்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வெளியான அனைத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல்களுடைய சாதனைகளை இந்த பாடல் அசால்ட்டாக முறியடிச்சிருக்கு. ஆகையால இந்த பாடலுக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உங்களை யாரெல்லாம் இந்த பாடலை கேட்டீங்க, உங்களுக்கு இந்த பாடல் ஃபேவரட்டா அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.